அப்போ ஹராமா ஹராம் இல்லையா என்ற ஒரு சந்தேகத்துக்கு அடிப்படை இருக்கும் பொழுது அந்த காரியத்தை ஹலால் என்ற பக்கம் கொண்டு வந்துடாம ஹராமின் பக்கம் சேர்த்து நாம ஒதுங்கி கொள்ள வேண்டும். இது எப்படி நமக்கு அவசியமா இருக்கிறதோ அதே மாதிரி இன்னொரு கட்டளை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் அனுமதித்திருக்கிற ஒன்றை நம்மளா ஹராமுண்டாக்குனா அதுவும் குற்றமாய் போயிடும். அதாவது சந்தேகத்திற்கு இடமானதை செஞ்சாலும் குற்றமாய் போயிடும். சந்தேகத்துக்கு எந்த முகாந்தரமுமே இல்லை. வெட்டி சந்தேகம் வாங்கல, வரட்டு சந்தேகம், அந்த மாதிரி அடிப்படை இல்லாம நம்மளா ஒரு சந்தேகத்தை உண்டாக்கி கொண்டு அல்லாஹ் ஹலாலாக்குனதை ஹராம் ஆக்கிட்டு வைங்க, அதுவும் நம்ம மேல குற்றமாய் போயிடும். அப்ப சந்தேகத்திற்கு இடமானதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். சந்தேகப்படுவதற்கு ஏற்றதாக அந்த காரியம் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லாம சந்தேகப்பட்டு அல்லாஹ் ஹலாலாக்குனதை நம்மளா ஹராம் ஆக்கிட்டோம்னு சொன்னா அது பயங்கரமான குற்றமாயிரும். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்த குற்றமாகி போயிடும். அதனால எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுவது, மார்க்க அனுமதித்திருக்கிற ஒன்றுல இது அனுமதிக்கப்படாம இருக்குமோ என்று நினைப்பதும் குற்றம்ங்கிறத இன்றைக்கு வழங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹ் அல்லதி அஹ்ரஜ லிஇபாதிஹி, தன்னுடைய அடியார்களுக்காக அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அலங்காரங்களை ஹராமாக்குறவன் யார்? என் அடியார்களுக்காக வேண்டி எவ்வளவு அழகு சாதனங்களை எவ்வளவு கவர்ச்சிகளை இந்த உலகத்தில் நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன். நான் என்னுடைய அடியார்களுக்காக காட்டுற இந்த அலங்காரத்தை ஹராமாக்குறவன் யாரு? ஓ தையிபாத்தி மினர் ரிஸ்கி, தூய்மையான ரிஸ்குகளை, அனுமதிக்கப்பட்ட ரிஸ்குகளை நான் என் அடியார்களுக்காக நான் உண்டாக்கி இருக்கிறேன், அதை ஹராமாக்குறவன் யார் என்று சொல்லி அந்த ரைட் யாருக்கும் இல்லை. ஹலால பிடிச்சி ஹராமாக்கிறாத, ஹராமத்தான் ஹராமாக்கணும். ஹராமா இருக்குமா என்பதற்கு அடிப்படை சந்தேகம் இருந்தா தான் விலகி கொள்ளணும். நீ பாட்டுக்கு பேணுதல்கிற பேர்ல நான் ஹராமாக்காத ஒன்றையெல்லாம் நீனா ஹராமாக்கிட்டு போயிட்டீங்கன்னா அது பயங்கர பேலன்ஸான ஒரு விஷயம். இது கத்தியில் நடக்கிற மாதிரி. சந்தேகத்துக்கு இடமானதை விட்டு விலகுதல் என்பது எதுல வேண்டாலும் சந்தேகத்தை பற்றி நம்ம விலகிடக்கூடாது. இதுல சந்தேகத்திற்கு உரிய வழி இருக்குதா, முகாந்திரம் இருக்குதா, இது ஹராம் என்று நினைக்கிற அளவுக்கு தக்க காரணம் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருந்தா விலகி கொள்ளணும். இல்லாம ஒரு வரட்டு சந்தேகமா இருக்குமையானால் அந்த சந்தேகத்தை தூர எரிஞ்சிட்டு அது ஹலால் என்ற ஒரு நிலைக்கு என்ன செய்யணும், நம்ம முடிவுக்கு வந்துடணும். அதே இது எங்க இருக்கு? குர்ஆன்ல 7வது சூராவுல 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது குல்ஹியல் இல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்திலே நான் உண்டாக்கி இருக்கக்கூடிய அலங்காரங்களும் தூய்மையான உணவுகளும் மூமின்களுக்காக நான் உண்டாக்கி இருக்கிறேன். அச்சம் இல்லாமல், கவலை இல்லாம, உறுத்தல் இல்லாம அவ்வளவு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு இதை எவனும் ஹராமாக்கிற கூடாது. நான் ஹலாலாக்கின விஷயத்தை ஹராமாக்க நீங்க அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 10வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் அரைத்தும் மா அன்ஸலல்லாஹு மின் ரிஸ்கின், அல்லாஹ் உங்களுக்கு உணவுகளை இறக்கி தருகிறான், ஃபஜஅல்தும் மின்ஹு ஹராமன் வ ஹலாலன், நீங்களா அதை ஹராம் ஹலாலா ஆக்கி கொள்கிறீர்கள். நான் வானத்திலிருந்து உங்களுக்கு நான் ரிஸ்க் உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கிறேன். நான் உங்க அனைவருக்கும் ஹலாலாக தந்திருக்கிற ஒரு உணவை எடுத்துக்கொண்டு ரிஸ்க் எடுத்துக்கொண்டு என்ன செய்றீங்க, ஃபஜஅல்தும் மின்ஹு ஹராமன் வ ஹலாலா, அதுல இருந்து நீங்களாவே சிலதை ஹராம் என்று ஆக்கிக் கொள்கிறீர்கள். நான் சொல்லாம நீங்களாவே சிலதை ஹலால் என்று ஆக்கிக் கொள்கிறீர்கள். அல்லாஹு அதினலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு இப்படி அனுமதி அளித்திருக்கிறானா, அம் அலல்லாஹி தஃப்தரூன், அல்லது அல்லாஹ் மேல இட்டு கட்டி சொல்றீங்களா? நீ எப்படி அது ஹராம் இது ஹராமும் அந்த ஃபிக்ஹ்ல எல்லாம் பார்த்த நண்டு ஹராமு அது ஹராமு இது ஹராமு அல்லாஹ் ஹலால் ஆக்கின விஷயத்தை எல்லாம் முடிச்சு இவங்களாம் என்ன செஞ்சிருப்பாங்க, ஹராம் ஆக்கியிருப்பாங்க. அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, நான் இந்த ரிஸ்கை இறக்கிட்டேன், ஹராம்னா தெளிவா சொல்லிவிட்டேன், டவுட் வரும்னா அதை எப்படி தவிர்த்து கொள்ளணும்னு விளக்கிவிட்டேன். அதுக்கப்புறம் நீனா அது ஹராமு இது ஹராமுன்னு சொல்லி இந்த மக்கள் நல்லா அனுபவிக்கட்டும்ங்கிறதுக்காக நான் கொடுத்த பாக்கியத்தை எல்லாம் ஹராமாக்கணும்னு சொன்னா உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நான் உனக்கு அனுமதி கொடுத்தேனா, அல்லாஹு அதினலக்கும், அல்லாஹ்வாகிய நான் உங்களுக்கு இதுக்கு அனுமதி கொடுத்தேனா, அம் அலல்லாஹி தஃப்தரூன், அல்ல அல்லாஹ் மேல நீங்க இட்டுக்கட்டி சொல்றீங்களா என்று அல்லாஹ் பயங்கரமான ஒரு கேள்வியை 10வது சூராவுல 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ஹராமாக்குறாங்கல்ல, அல்லாஹ் ஹலாலாக்கின ஒன்றை ஒரு ஆதாரமும் இல்லாம சும்மா பேணுதல்ங்கிற பெயர்லையோ வேற என்னமோ ஒரு பெயர்லையோ அறியாமையின் பெயர்லையோ ஹராம் ஆக்கினார்களேயானால் அவங்களுடைய மறுமை வாழ்க்கை பாழாகிவிடும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கது ஹஸிரல்லதீன கதலு அவுலாதஹும் சஃபஹம் பிகைரி இல்மின்,
ஞானம் இல்லாமல் தங்கள் பிள்ளைகளை தாங்களே கொலை செய்கிறார்களே அந்த பெற்றோர்களும் ஹர்ரமோ மா ரஸகஹுமுல்லாஹ் அல்லாஹ் ரிஸ்க் அளித்ததை அவங்களா ஹராமாக்கி கொள்கிறார்களே அவர்களும் நஷ்டமடைந்து விட்டார்கள். இந்த வசனத்தில் வந்து ரெண்டு பேர் நஷ்டவாளிகள். அல்லாஹ் தாங்க பெற்ற பிள்ளையை தாங்களே வறுமைக்கு பயந்து கொள்றாங்கல்ல, பிள்ளையை பெற்றுட்டு கொள்றது கஷ்டமா இருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, இந்த மாதிரி தங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்கிறாங்களே அவங்களும் நஷ்டமடைந்து விட்டார்கள். ஹர்ரமு மா ரஸகஹுமுல்லாஹ் அல்லாஹ் ரிஸ்க் அளித்திருக்கக்கூடியதை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிற செல்வத்தை அவங்களாக ஹராமாக்கி கொள்கிறார்கள். இஃப்திராஅன் அலல்லாஹ் அல்லாஹ்வின் பேர்ல இட்டுக்கட்டி அல்லாஹ் ஹராமாக்கின மாதிரி ஜோடிச்சு அவங்களா ஹராமாக்கி கொண்டார்களே அவங்களுக்கு மறுமையில் நஷ்டம்தான். அப்ப ஹராமை விட்டு தவிர்த்து கொள்வதும் அவசியம், ஹலால ஹராமாக்குறது பயங்கரமான விஷயம். அப்ப ரொம்ப கவனமா இந்த பாதையில் நம்ம நட போடணும். ஹலாலை ஹராமாக்கிடக்கூடாது, ஹராமை செஞ்சிடக்கூடாது. அப்ப இந்த ஹலால் ஹராம் ரொம்ப துல்லியமான முறையில் டிஃபரெண்ட் எல்லாம் வித்தியாசத்தில் வழங்கி வச்சுக்கிறணும். இது எங்க இருக்குன்னு கேட்டா 6வது சூராவுல 140வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்ட மக்களே, லா துஹர்ரிமு நீங்களா ஹராமாக்கி கொள்ளாதீர்கள், தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும் அல்லாஹ்வாகிய நான் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறேனே அவற்றிலே சிலதை நீங்களா ஹராமாக்கி கொள்ளாதீர்கள். வலா தாத்துது வரம்பு மீறாதீங்க. பேணுதல் பூரா வரம்பு மீறாங்க. சில ஆளுக்கு வந்து ஒரு ரொட்டி தின்னா போதும், ரொம்ப திங்கிற ஹராமு. நோம்புல கூட போய் ஆக்கி வச்சுக்கிறாங்க, நோம்புல வந்து அதிகம் சாப்பிடாத ஹராமு, எதுக்கு நோம்பு வைக்கிறது, கொஞ்சோன்னு சாப்பிடு, ஒரு கவலம் சாப்பிட்டா போதும், அதுக்கு ரொம்ப சாப்பிட்டா நோம்பு பாத்திலா போயிடும், இதெல்லாம் இவன் ஹராமாக்குறது. அப்ப நான் வந்து என்னுடைய அடியார்களுக்கு ஹலாலாக்கின ஒன்றை நீ ஹராமாக்காத, வலா தாத்துது எல்லையை மீறாத, உனக்கு அந்த எல்லை கிடையாது, நான் தான் எல்லை போடுவேன், நீ எல்லையை மீறிட்டு என்ன செய்யக்கூடாது, உள்ள ஏன் அதிகாரத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்ப வலா தாத்துது வரம்பு மீறாதீர்கள், வன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன் வரம்பு மீறவர்களை நான் நேசிக்க மாட்டேன். அப்ப அல்லாஹ்வாகிய நான் உங்களுக்கு எதை ஹலால் ஆக்கி இருக்கிறேன்னு அதை ஹராம் ஆக்கிறாதீங்க, எல்லை மீறிடாதீங்க, எல்லை மீறினா எனக்கு பிடிக்காது அப்படின்னு தெள்ள தெளிவான 5வது சூராவுல 87வது வசனத்துல எல்லாம் வந்து சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னு கேட்டா, இன்னைக்கு சொல்ற விஷயத்துக்கு இந்த பீடிகை வேணும். பேணுதல்ங்கிற பேர்ல அடிப்படை இல்லாம அர்த்தமில்லாத சந்தேகத்தை உண்டாக்குறோமா இல்லையா? எதெல்லாம் அர்த்தமில்லாத சந்தேகம், எதெல்லாம் நம்மளா ஹராம வந்து ஹலால வந்து நம்மளா ஹராமாக்கிட்டு இருக்கோம்னு விளங்குவதாக இருந்தால் இந்த வசனங்களில் சொல்லக்கூடிய அந்த பேசிக்கு நம்ம உள்ளத்துல ஆழமா பதியணும். அதுக்கு தான் சொல்றோம். வலா தகூலு லிமா தஸிபு அல்சினத்துக்குமுல் கதிப ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராமுன் நீங்களா உங்க நாவுகளால் வர்ணனை செய்து இது ஹலால் இது ஹராம்னு சொல்லிவிடாதீங்க. எதை பேசுறதுக்கு நாவு இருக்குங்கிற காரணத்தினால நீங்க பாட்டுக்கு என்னத்தையா ஹலாலுங்கிறது என்னத்தையா ஹராமுங்கிறது இந்த மாதிரி நீங்கள் சொல்லாதீர்கள். லி தஃப்தரு அலல்லாஹில் கதிப அல்லாஹ் மேல பொய்யை இட்டு கட்டி இப்படி சொல்லிடாதீங்க. ஹலால்னா அதான் அர்த்தம். இதை பிடிச்ச ஹராம்னு நம்மளா சொன்னோம்னா அல்லாஹ் செய்யற வேலையை நம்ம செய்யறோம்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் பேர்ல இட்டு கட்டுறோம். நீங்க அல்லாஹ் மேல இட்டு கட்டுற கூட்டத்துக்கு ஆளாயிருவீங்க. இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப அல்லாஹ் பேர்ல யார் இட்டு கட்டுகிறார்களோ லா யுஃப்லிஹூன் அவங்க ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம ஹலால பிடிச்ச ஹராம்ட்டோம்னா அல்லாஹ் தான் ஹராமாக்குனாங்கிற மாதிரி மக்களுக்கு காட்டுறோம். அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை ஹராம்னால மக்கள் என்ன விளங்கிடுவாங்க, அல்லாஹ் ஹராமாக்குனான்னு விளங்கிடுவாங்க. ஒரு அஜர்த்து அவரா ஹராம்னு பத்துவா கொடுக்குறாரு, மக்கள் எப்படி விளங்கிடுவாங்க, ஓஹோ அல்லாஹ் இதை ஹராமாக்கி இருக்காங்க விளங்குவாங்க. அப்ப அல்லாஹ் மேல இட்டு கட்டுறீங்க, அப்ப அல்லாஹ் மேல இட்டு கட்டுனீங்களா எப்படி வெற்றி பெறுவீங்க? இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப அல்லாஹ் பேர்ல யார் இட்டு கட்டுகிறார்களோ லா யுஃப்லிஹூன் அவங்க வெல்ல முடியாது அப்படிங்கிறத வந்து 16வது சூராவுல 116வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது இந்த அல்லாஹ் அந்த ஹலாலை ஹராமாக்குற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து சில ஆளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா பேணுதல் வரல ஒரு ஆட்டத்துக்கு விருந்து ஆட்டை போய் அறுக்கிற அநியாயத்துக்கு அறுக்கிறீங்களே ஒரு உயிரை, நான்லாம் சாப்பிட மாட்டேன், பிடிக்கலன்னா சாப்பிடாம இருந்துருப்பா, அது ஒரு விஷயம். எனக்கு கோழி பிடிக்காது, ஆடு பிடிக்காது, மாடு பிடிக்காது, முட்டை பிடிக்காது, மீன் பிடிக்காது, சரி சாப்பிடாம போ, எப்படி சொல்லிடக்கூடாது, உயிரை கொண்டு சாப்பிட்றதா அப்படின்னா என்னமோ அல்லாஹ் ஹலாலாக்குனதை ஹராமாக்குறது. இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒமாலக்கும் அல்லாஹ் தாக்குலு மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுத்த பிறகு அதை சாப்பிடாமல் இருக்க உங்களுக்கு என்ன வந்தது? ஒரு காது ஃபஸ்ஸலக்கும் மா ஹரம அலைக்கும் உங்களுக்கு எது ஹராம் என்பதை நான் தெளிவாக ஆக்கிவிட்டேன், அதைத்தான் விட்டுணுமே தவிர நான் திங்கிறதுக்கு அனுமதி கொடுத்து நீ எப்படி உனக்கு உறுத்தல் வரலாம், நீ எப்படி ஹராமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், இதையும் கண்டிக்கிறான். 6வது சூராவுல 119வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
ஒரு ஆளுக்கு ஹராம் ஆக்குற அதிகாரம் இருந்தா ரசூலுல்லாவுக்கு இருக்கும். மனிதர்கள் யாருக்கு அந்த அதிகாரம் கொடுப்பதா இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். தூதருக்கு இல்லைன்னு போட்டான். அல்லாஹ் ஹராம் ஆக்குனதை எடுத்து சொல்ற வேலை தான் ரசூலுல்லாவுக்கு இருக்கே தவிர அவளா வந்து கையில மடியில போட்டு ஹராம் ஆக்குற வேலை அதிகாரம் இருக்குதா? அதிகாரம் கிடையாது. அது என்ன சொல்றான்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடும்ப பிரச்சனையில மனைவிமார்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு தகராறின் காரணமாக இனிமே நான் தேன் சாப்பிட மாட்டேன், ஹராமு, தேனை தொடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க. அப்ப உடனே அல்லாஹ் கோவம் வருது, தேனை எப்படி நீ ஹராமாக்கலாம்? தேன் வந்து நான் ஹலால்ல சொல்லியிருக்கிறேன், தேன் வந்து நிவாரணம்ல சொல்லியிருக்கிறேன், தேன் நல்லதில்லை நான் சொல்லியிருக்கிறேன், ஷிஃபாவுல் லின்னாஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன், நீ எப்படி ஹராமாக்கலாம்? உடனே அதுக்கு ஒரு சூறாவை இறக்குறான் அல்லாஹ், யா அய்யுஹன் நபியு, நபியே, லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ்வாகிய நான் உனக்கு ஹலாலாக்குனதை நீ எப்படி ஹராமாக்கலாம்? அப்ப ரசூலுல்லாவுக்கு இந்த அதிகாரம் இல்லைன்னா அஜர்த்துமார்கள், இமாம்கள், மௌலானாக்கள், பெரியார்கள் அவங்களுக்குலாம் இருக்குமா? இது எங்க இருக்கு? 66வது சூறாவுல முதல் வசனம், சூரத்து தஹரீம்ங்கிற சூறாவுல முதல் வசனத்துல இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல இந்த எல்லா வசனத்தையும் சேர்த்து நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா, பேணுதல் அவசியம்தான். அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கணும், சந்தேகத்துக்கு வந்து அடிப்படை இருக்கணும், அப்பதான் நம்ம தவிர்த்து கொள்ளணும். அடிப்படை இல்லாம அர்த்தம் இல்லாம நம்மளா ஒரு காரணத்தை கற்பித்து கொண்டு ஹலால பிடிச்சி ஹராமாக்கிறவும் கூடாது. நம்ம வாட்டு தாராளமா தான் இருந்து கொள்ளணும் அப்படிங்கிறது விளங்குகிறது.